இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, போதிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாங்க. அவரே உங்களுக்கு போதிக்க போகிறாராங்க. அவர் போதிக்கும் பொழுது நீங்க எந்த வழியில் நடக்கணும்னு அந்த வழியை அவர் தெளிவாக காட்டுகிறவராக இருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, உங்க மேல கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவாராங்க. அவர் ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதா தெரியுமாங்க இருக்கும்? அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்குமாங்க. மனிதர்கள் ஆலோசனை கொடுக்கிறது இந்த கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்தும், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை வைச்சும் அவங்க புத்தி கெட்ட தகுந்த ஆலோசனை கொடுப்பாங்கங்க. ஆனா கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறது என்பது அவர் முக்காலத்தை அறிந்த தேவன்க. இப்போ நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, இனி எதிர்காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, உன்னுடைய நல்ல எதிர்காலத்துக்கு நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த ஆலோசனை கொடுக்க நம் தேவனால முடியுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து நடத்துவாராங்க. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகளாங்க. அப்ப அவர் ஆலோசனை கொடுத்து நடத்தணும்னா அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும், அப்படிதானங்க? அவர் நம்மோடு பேசினா தானங்க கேட்க முடியும். அவர் எப்படி நம்மளோடு பேசுவார்னு தானே கேட்குறீங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவாருங்க. நீங்க ஜெபிக்கும் போது நீங்க கர்த்தரோடு பேசுறீங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் எளிதான ஒரு முறை இருக்குங்க. நீங்க தூங்கும் போது கர்த்தர் சொப்பனங்கள் வழியாக பேசுவேன் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. கர்த்தர் தருகிற சொப்பனம் அது தெளிவான சொப்பனமா இருக்குங்க. அந்த தெளிவான சொப்பனம் மூலமாக உங்களுக்கு வருகிற ஆபத்துக்களை கூட கர்த்தர் எச்சரிப்பாக கொடுப்பாருங்க. அதை நீங்க அறிந்து நடந்து கொள்ளும் போது அவரோடு இடைபெடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளலாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க இன்னும் வேதத்தை அறிந்து அவரை நேசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஆலோசனை கொடுப்பாருங்க. எவ்வளவு நல்ல கர்த்தர் பார்த்தீங்களாங்க. அவர் ஆலோசனைகளின் ஆச்சரியம் உள்ள தேவன்க. உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையா இருக்காங்க, ஆலோசனை இல்லாம கதறிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வேதத்தை எடுத்து படிங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஆலோசனை உண்டாகும். நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவாராக. ஆமென்.